விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பக்ருதீன். தொடர்ந்து செய்தியாளர் செலினா இணைந்திருக்கிறார். செலினா, வணக்கம். விசாரணைக்கு பிறகாக உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கள சூழல் அங்கு ஒரே திமுகவினர் திரண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் விடுதலையானதற்கு. இது குறித்தான மேலும் விவரம் என்ன? குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் குறித்தாக பேசிய தொடர்பாக இன்று காலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்திருந்தே தொடர்ந்து திமுக தொண்டர்கள் அனைவருமே பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்திருந்தார்கள். இதற்கு எதிர்ப்புகளும் தொடர்ச்சியாக கிளம்பி வந்திருந்தது. பிற அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டு குறிப்பாக விசாரணை என்பது நடத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் மாற்று காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கு உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் வாகனத்திலேயே காத்திருந்தார். அதற்கு பிறகாக விசாரணைக்கு சென்று விசாரணை நடத்தி முடிந்த பிறகாக தற்போது வெளியே வந்திருக்கிறார். அவர் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் அங்கு உற்சாக வரவேற்பு அவருக்கு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரின் வாகனத்தில் மேல் ஏறி நின்று தொண்டர்களுக்கு கையசைத்தபடி அவர் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். இரவு 10:30 மணிக்கு அங்கிருந்து தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்ப இருக்கிறார். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரோடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது என்பது அரசியல் வட்டாரங்களில் காலையிலிருந்தே பரபரப்பான சூழல் என்பது ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக நீதிமன்றமும் கூட அவர் இன்று இரவுக்குள்ளாகவே அவரது இதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது தொடர்பான அனைத்து விசாரணையும் நடத்தி முடிக்கப்பட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை தரப்பிலும் அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் கூட அவர் கைது செய்யப்படவில்லை, விசாரணைக்காக தான் அழைத்து செல்லப்படுவதாக கூறப்பட்டிருந்தார்கள். அதன்படி தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கொட்டும் மழையிலும் அங்கு தொண்டர்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுக வழக்கறிஞர்களும் உடன் உதயநிதி இந்த விசாரணைக்காக சென்றிருந்தார். அங்கு விசாரணையின் பொழுது என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது, நேற்று பேசிய விவகாரம் தொடர்பாக என்ன கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார், இவர் தரப்பிலிருந்து என்ன விஷயங்கள் என்பது பேசப்பட்டது, அதே போல காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் முழுமையாக அந்த விசாரணை அறிக்கை வந்த பிறகாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று இரவுக்குள்ளாகவே அவரை விடுவிக்க வேண்டும் என்று இந்த விடுவிப்பு என்பது நடந்திருக்கிறது. காவல்துறை தரப்பிலும் விடுவிப்பு என்ற தகவலை தெரிவித்த பிறகாக அவர் வெளியே வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கொட்டும் மழை என்பது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு தொண்டர்கள் அனைவருமே உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நாளை சட்டப்பேரவையில் இதன் எதிரொலியாக திமுக பல்வேறு கண்டனங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மேகதாச விவகாரம், நீதி விவகாரம், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் சட்டப்பேரவையில் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று உதயநிதி ஸ்டாலின் கைது என்பது காலையிலிருந்தே அரசியல் விவகாரங்கள் பரபரப்பாக பேசுபொருளாகவே இருந்து வந்தது. சட்டப்பேரவைக்கு முன்னதாக இது போன்ற கைது நடவடிக்கை என்பது அவரை முடக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுவதாகவும் திமுக கண்டனங்களை தெரிவித்திருந்தது. காலையிலிருந்தே திமுகவும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஆங்காங்கே நடத்தி வந்தது. இந்த நிலையில் தான் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதன் எதிரொலியாக திமுக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட இருக்கிறது, அதே போல உதயநிதி ஸ்டாலின் கைதை எதிர்த்து திமுக சார்பில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விசாரணையின் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருந்தார், அது தற்பொழுது திரித்து பேசப்பட்டதாக ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகிலிருந்தே தொடர்ந்து இது போன்றுதான் எதிர்கட்சிகள் பேசக்கூடிய பல்வேறு விவகாரங்களை பிடித்து பேசுவதாக குற்றச்சாட்டிருந்தார். இதனையெல்லாம் நான் எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த விசாரணை என்பது நடந்து முடிந்திருக்கிறது. என்ன கருத்துக்கள் எல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார், விசாரணை என்பது என்னென்ன கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் முழுமையான அறிக்கையாக விசாரணை அறிக்கையில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, உதயநிதி கைதுக்கு பிறகாகவே பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழலில் தற்பொழுது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். போராட்டங்கள் தற்பொழுது ஓய்ந்திருக்கிறதா? விவரம் என்னவாக இருக்கிறது?
குறிப்பாக காலையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கு அடுத்து போராட்டம் என்பது தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதுமே போராட்டங்கள் என்பது எழுந்திருந்தது. அதற்கு பிறகாக நீதிமன்ற தீர்ப்பு என்பது பிற்பகல் 3 மணிக்கு வந்திருந்தது. குறிப்பாக அவர் விசாரணை முடிந்த பிறகாக விடுவிக்கப்பட வேண்டும், அவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாகவே திமுகவினர் உற்சாகமாகவே தான் இருந்தார்கள். அண்ணா அறிவாலயத்திலும் கூட அந்த உற்சாக கொண்டாட்டம் என்பது பிற்பகலிலிருந்தே தொடங்கியிருந்தது. விசாரணைக்கு பிறகாக அவர் இரவுக்குள்ளாகவே விடுவிக்கப்படுவார் என்பதற்காக தான் திமுக பிற்பகலுக்கு பிறகாக இருந்தே பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் என்பது இருந்தது. அதற்கு பிறகாக அவர் விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்வதற்காக அவர் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்லாமல் வாகனத்தில் காத்திருக்கும் பொழுது அங்கு தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக உள்ளே சென்று விசாரணை முடிந்து வெளியே வந்த பிறகாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு வெளியே தற்பொழுது விழாக்கோளம் போல தொண்டர்கள் அனைவரும் உற்சாகமாக அவரை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்திருக்கோம். அவரும் வாகனத்தில் ஏறி நின்று தொண்டர்கள் அனைவருக்கும் கையெழுத்திட்டபடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார். அது திருப்பியும் பல்வேறு மாவட்டங்களிலும் அனைத்து போராட்டங்களையும் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் கூட திமுக சார்பில் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் என்பது திமுகவே அதிகாரப்பூர்வமான போராட்டம் என்பது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் ஆதரவாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த ஒரு சில கட்சிகளும் கூட காலையில் கைது செய்யப்பட்ட பிறகிலிருந்தே எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி செய்வதும் தவறு, எதிர்கட்சி தலைவர் பேசியதும் தவறு என்ற கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் நாளை சட்டப்பேரவையில் இதற்கு எதிரொலி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒருவேளை சட்டப்பேரவைக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பேட்சோ அல்லது கருப்பு சட்டையோ அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்கட்சியினர் கோஷங்களை எழுப்புவது, பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்புவது உள்ளிட்ட விவகாரம் நாளை நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒருபுறம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக மக்களிடையே எதிர்பார்ப்பு இருந்தாலும் எதிர்கட்சி நாளை சட்டப்பேரவையில் என்ன செய்ய இருக்கிறது என்பதுதான் அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையிலும் பரபரப்பாகவே இருந்து வருகிறது. நாளை சட்டப்பேரவையில் இதற்காக கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு போடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் அவர் சென்னை வரும் வரையிலே நிலாங்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் அதே போல அண்ணா அறிவாலயத்தில் அதே ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தில் கூட தொண்டர்கள் காத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து திருச்சியிலிருந்து சென்னை வந்த பிறகாக திமுக தலைவரும் தனது தந்தையுமான மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காகவும் திட்டமும் போடப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கைக்கு பிறகாக அவருடனே முன்னாள் அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் குழு அனைவருமே அவருடனே இருந்த நிலையில் அவர்கள் அனைவருமே இரவு சென்னை வந்த பிறகாக திமுக தலைவரை சந்திக்க செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு திமுக எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் என்ன கருத்துக்களை எல்லாம் பேசலாம் என்பது தொடர்பாகவும் இரவில் அல்லது நாளை காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு செல்வதற்கு முன்னதாகவும் திமுக தலைவரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செலினா, போலீஸ் விசாரணைக்கு பிறகாக விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? ஒருவேளை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இரவு 10:30 மணி அளவில் அவர் திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வர இருக்கிறார். 11:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில் கைது நடவடிக்கையின் பொழுதும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நான் கலைஞரின் பேரன், இதையெல்லாம் இந்த வழக்கை எல்லாம் பார்த்து எனக்கு பயமில்லை என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டிருந்தார். இதை நான் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த விடுவிப்புக்கு பிறகாக அவர் தற்பொழுது தொண்டர்களை சந்தித்திருக்கிறார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நாளை சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்த பிறகாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இன்று காலையிலேயே கைது நடவடிக்கை பிறகாக தொடர்ந்து வழக்கறிஞர் குழுவோடு திமுக தலைவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அங்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கிறது, முன்னெச்சரிக்கை பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், இது தொடர்பாக தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்.
தற்பொழுது அங்கிருந்து சென்னை வந்த பிறகாக திமுக தலைவரை சந்தித்து என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த விசாரணையின் பொழுது பேசப்பட்டது என்பது தொடர்பாக திமுக தலைவரிடம் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக செய்தியாளர்களை நாளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அல்லது இன்று விமான நிலையத்தில் வந்து இறங்கிய பிறகாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.